Xiaomi 11T Pro, the newest and direct competitor to OnePlus 9RT அப்புறமா S21 FE. ஸோ இந்த ஃபோன் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குதுன்னு இந்த ஓவர்வியூவில் நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனோட கிரேட் திங் என்னன்னு பார்த்துட்டு we will work our way up to the greatest thing இந்த ஃபோனை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் டிஸ்பிளே 6.67 inch 1080p 120Hz AMOLED display but with true 10-bit color space support. அப்படின்னா 1 billion கலர்ஸ் இதால் காட்ட முடியும்னு அர்த்தம். மற்ற டிஸ்பிளேவால் 8-bit டிஸ்பிளேஸ் எல்லாமே 16 million தான் காட்டும், இது 1 billion காட்டும் வித் சப்போர்ட்டட் கண்டென்ட். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி மறுபடியும் பார்க்கும்போது இட் ஹேஸ் சப்போர்ட் ஃபார் Dolby Vision HDR with 480Hz touch sampling rate. And it's protected by Gorilla Glass Victus, the most powerful Gorilla Glass in their lineup. So overall much better display than the OnePlus 9RT அப்புறமா S20 FE கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு நல்ல டிஸ்பிளே. S20 FE ஓரளவு க்ளோஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் திஸ் இஸ் ரியலி கிரேட். ரொம்பவே சுப்பீரியரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளோ ஒரு நல்ல ஃபோன். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங் ஃபீச்சரே வந்து இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, 9RTயை விட பெட்டராக இருக்குது. அண்ட் கடைசியில் வேறு எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர் சொல்கிறதுக்கு ஐ ரியலி காண்ட் வெயிட். ஸோ இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு ஆல்ரெடி பயங்கர நல்ல டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது, பவர்ட் பை ஹார்மன். ஸோ ரெகுலரான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஸ்பீக்கர் கம்பெனி, ஆடியோ கம்பெனியை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஆடியோ. ஸோ ஓவரால் ஒரு ப்ராப்பர் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெட்ஸ் டேக் லுக் அட் தி கேமராஸ். ஸோ கேமரா பார்க்கும்போது இதில் வந்து இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் செட்டப் இருக்குது. ஒரு 108 MP மெயின் சென்சர், சாம்சங் HM2 சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 5 MP டெலிமேக்ரோ லென்ஸ். ஸோ வழக்கமாக கொடுக்குற 5 MP 2 MP டம்மி மேக்ரோ மாதிரி இல்லாமல் இது டெலிமேக்ரோலாம் என்னென்னா மேக்ரோ சென்சார்லாம் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஸோ திஸ் வில் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த மேக்ரோ ஃபோட்டோஸ். அது 5 MP மொக்க கிளாரிட்டியாக இருந்தால் கூட ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நீங்கள் அந்த க்ளோஸ் சப்ஜெக்டில் கரெக்டாக நீங்கள் ஷூட் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கும், பின்னாடி வந்து பிளர் ஆகும், லைக் ஃபோக்கஸில் இல்லாத சப்ஜெக்ட்டு. ஸோ ஆக்சுவலி மேக்ரோ ஷாட்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ திஸ் இஸ் அ கிரேட் அடிஷன். மூணாவது டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் அட் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். பட் 9RT மாதிரி சும்மா டம்மியாக 2 MP மேக்ரோலாம் கொடுக்கறதுக்கு விட்டுட்டு கொடுக்குற மேக்ரோவையும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஷாமிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் 8K வீடியோ ரெக்கார்டிங் அட் 30 FPS. ஸோ 4K 60 சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் 8K 30யும் சப்போர்ட் ஆகும். 8K எனக்கு கேட்டால் தேவையில்லை, பட் இட்ஸ் தேர், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபார் செல்ஃபி சென்சார் 16 MP Sony IMX471. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான சென்சருங்க, ரொம்ப நல்ல ஷார்ட்ஸ் எடுக்கும். நாட் வெரி இம்ப்ரெசிவ், லைக் 4K வீடியோ எடுக்க முடியாது, பட் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இட் வில் கம் கிரேட். ஸோ எல்லா கம்பெனிஸும் இதில் வந்து கிராண்டடாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. லிட்டரலாக எந்த ஃபோன் எடுத்தாலும் இந்த சென்சார் மட்டும்தான் செல்ஃபிக்கு இருக்குன்ற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணாங்கன்னா, கம்பெனிஸ் பெட்டர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். Now let's get into the processor internals. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm SNAPDRAGON 888 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ கெஸ் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்து எப்படி 888 டியூன் பண்ணணும், எப்படி அதை கூல் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. ரீசெண்டாக வந்து எந்த 888 ஃபோன்ஸையுமே பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் தான் விட்டுட்டுருக்காங்க. இல்லை 888 வந்து சாம்சங் மேனுஃபேக்சரிங்கில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அதனால தான் ஹீட் ஆச்சு. இப்போ திடீர்னு TSMCக்கு, அதாவது இன்னும் பெட்டரான மேனுஃபேக்சரிங் இதுக்கு மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரியல. பட் அகெயின் இந்த ஃபோன்லேயும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ், ஓவர் ஹீட்டிங், த்ராட்லிங் இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்றது தான் விஷயம். ஸோ இட்ஸ் a great thing to hear about the processor. ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், ஒரு ப்ரீவியஸ் இயர் ஃப்ளாக்ஷிப், உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக OnePlus 9RT அண்ட் S21 FEக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கும், ஈக்குவலான காம்படிஷன். ஸோ நவ் ஃபார் தி கிரேட்டஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபோன். இந்த ஃபோனோட ஹைலைட்டான ஃபீச்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு நோட். என்ன நோட் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகுதுன்னா கிளிக் பண்ணி உடனே பார்க்குறீங்க. அன்ஃபாலோயிங் ரெக்கார்டு வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி நிறைய பார்த்துடுறீங்க. பட் அப்படி பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ், லைக் எங்கள் கண்டென்ட்டை நம்பி வரீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. பட் இப்படி வர நீங்கள் வந்து அதில் 97% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் ஆனால் மட்டுமே பார்த்துட்ருக்கீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ 97% சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ரெக்கமெண்ட் ஆனால் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எங்களுக்கு எவ்வளோ வியூவர்ஷிப் இருக்குது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நினச்சா அதை மாற்ற முடியும். ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ
எங்களுக்கும் சேனல் க்ரோ ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ப்ராப்பராக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மியூச்சுவல் டீல், ரைட்? ஸோ இந்த டீலை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு தி மோஸ்ட் ஹைப்ட் அப் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஃபோன், தி சார்ஜிங். எஸ், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 வாட் ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி இருக்குது. தட்ஸ் ஹவு ஷியாமி கால்ஸ் இட். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பேசிக்காக, பட் 120 வாட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள 5000 mAh பேட்டரி விச் இஸ் ஆல்ரெடி பிக். இதை வந்து ஷியாமி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0 to 100 ஜஸ்ட் 17 minutesல டாப் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அமேசிங். நம்ம நிறையா பேர் 0 to 100 சார்ஜ் போடவே மாட்டோம். 30, 40, மேபி 20, 15 அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ 17 விட்டுருங்க, எனிவேர் பிட்வீன் 13 to 15 minutesல உங்கள் ஃபோன் டன். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட், பயங்கரமான டெக்னாலஜி. அண்ட் அபவுட் சேஃப்டி மெஷர்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபோன் 120 வாட் சார்ஜிங் சேஃபாக இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா, குயிக்காக ஷியாமி இதுக்கெலாம் என்ன ப்ரொடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு நானும் சொல்லிடுறேன், உங்களுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட், இதில் வந்து சிங்கிள் 5000 mAh பேட்டரி கிடையாது, இதில் டுவல் செல் பேட்டரி இருக்குது. ஸோ 5000 mAhக்கு பதிலாக 2500 mAh வச்சுருப்பாங்க. ஸோ ஈச் பேட்டரி சார்ஜஸ் அட் அரௌண்ட் 60 வாட்ஸ். ஸோ ஒரு பேட்டரியும் 60 வாட் தான் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த 120 வாட் லோடு அதில் இருக்காது. செகண்ட், 60 வாட்டும் அதிகம் தான் ஒரு பேட்டரிக்கு கொடுக்குறதே. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேட்ரி அது லித்தியம் பேட்ரி தான், பட் கிராஃபீன் ஒரு மெட்டீரியல், இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்ரி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த பேட்டரியும் கிராஃபீனில் பண்ணுற அளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட காசு இல்லை, கம்பெனிஸ்டே காசு இல்லை, கிராஃபீன் காஸ்ட்லி. ஸோ கிராஃபீன் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால பேட்ரிஸ், ஸோ இந்த ஃபோனில் கிராஃபீன் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த வாலட்டிலிட்டி பேட்டரியோட பற்றிக்கிறதுக்கான சான்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். அண்ட் ஃபைனலி ஷியாமி சொல்கிறது என்னென்னா, இது சுற்றி 7 தெர்மல் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டரி டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த சார்ஜிங் ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவாக குறைச்சிக்கும், அது டைம்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் 2 பவர் புஷர்ஸ், அதாவது பவர் சப்ளையர்ஸ், ஒரே பவர் சப்ளையர் 120 வாட்டை பிரித்து விடுறதுக்கு பதிலாக ஈச் பேட்டரிக்கு தனித்தனியாக 60 வாட் அனுப்புகிற மாதிரி அதையுமே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் நமக்கு கொஞ்சம் ஹீட்டிங் கம்மியாகும். இது எல்லாத்தையும் தாண்டி சிங்கிள் பேண்ட் டூவல் பேண்டுக்கு பதிலாக பேட்டரியில் மல்டிபிள் பேண்ட் டேப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மல்டிபிள் டேப் பேட்டரி இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஸோ ஹீட் அங்கேயும் கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேஞ்சர் குறைக்கிறதுக்கு ஷியாமி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது. இதெல்லாம் பொதுவாக லேப்டாப்ஸில் பண்ணுறது தான். ஸோ ஃபோனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நத்திங் நியூ, பட் ஃபோனுக்கு நியூ. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதெல்லாம் குயிக்காக ரவுண்ட் அப் பண்ணேன். அண்ட் ஃபைனலி நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட், ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான். ஸோ பேஸ் வேரியன்ட் 8GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 39,999, அதாவது 40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ் வேரியண்ட் 40,000க்கு இந்த ஃபோன், அதாவது OnePlus 9RT விட ஒரு 2,000 rupees கம்மியாக கிடைக்குது. கண்டிப்பாக 9RT விட ஒரு பெட்டர் பை தான், இஃப் யூ டோன்ட் கேர் அபவுட் கேமராஸ் டூ மச், பிகாஸ் 9RTயில் உள்ள ப்ரைமரி கேமரா இஸ் டெக்னிக்கலி பெட்டர். ஸோ இட்ஸ் அ சாலிட் பை அவுட் ஆஃப் ஆல் 3 காம்படிட்டர்ஸ். வெயிட்டிங் ஃபார் iQOO 9. ஸோ இப்போ மேலே டாப் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், iQOO 9 சீரீஸில் இதுக்கு காம்படிஷனாக என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்குறதுக்கு. அண்ட் பாட்டம் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் OnePlus 9RT அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா சைடில் தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள்.